வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஜீரா ரைஸ். ஜீரா ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் பாஸ்மதி ரைஸ் 400 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு வந்து கோகினூர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸ் வேண்டான்னா நம்ம சாதாரணமாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரா ரைஸ் கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜீரா ரைஸ்க்கு இந்த பாஸ்மதி ரைஸ் எடுத்தோன்னா இந்த ஜீரா ரைஸ்க்கு புலாவுக்கு பிரியாணிக்கெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் உப்பு, ஜீரகம் 1.5 ஸ்பூன், நெய் 1.5 ஸ்பூன். ஈஸியாக இது நம்ம வீட்டிலே பண்ணலாம். இப்போ செய்முறை பார்க்கலாம். ஜீரா ரைஸ் செய்முறை பார்க்கலாம். குக்கர் சூடாயிடுச்சு. இந்த நம்ம எடுத்து வச்சுக்க 1.5 ஸ்பூன் கீ இதில் ஊற்றிடலாம். இல்லை கீ வேண்டாம், நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம்னா 1 ஸ்பூன் கீயும் 1 ஸ்பூன் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். ஜீரகம் போடுறேன் 1.5 ஸ்பூன். இந்த ஜீரகம் நல்லா பொரியட்டும் நெய்யில். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இந்த நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை இதில் போட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம நெய் ஊற்றி ஜீரகம் போட்டு தாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை இதில் போட்டிருக்கேன். ஜீரா ரைஸு இதை நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃப்ரை நல்லா பண்ணி விட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் 2-3 செகண்ட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் உப்பும் தண்ணியும் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் ஒரு ஃப்ரை பண்ணோன்னா அப்படின்னா கொஞ்சம் உதிரியாக வருது ரைஸ். நல்லா நம்ம சாப்பிட்றதுக்கு உதிரியாக பிசு பிசுன்னு ஆகாமல் உதிரியாக வருது. நம்ம ஜீரகம் நெய் இதெல்லாம் தாளித்து ரைஸில் போட்டு ஜஸ்ட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 400 கிராம்ஸ் ரைஸ் எடுத்துருக்கேன். 400 கிராம்ஸ் ரைஸ்க்கு 5 கப் தண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் வந்து 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இதில் ஊற்றிடலாம். நம்ம நல்லா கலந்து எடுத்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமும் குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சா போதும். நல்லா கொதி வந்தோன்னே பார்க்கலாம். இப்போ நம்ம ஜீரா ரைஸ்க்கு தண்ணி ஊற்றி நெய் ஊற்றி தாளித்து ஜீரகம் போட்டு ரைஸையும் போட்டு ஒரு வதக்கிது தண்ணி ஊற்றிருக்கோம். இது நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு இந்தளவுக்கு ஆயிருக்கு ரைஸு. நம்ம என்ன பண்ணல, குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஜீரா ரைஸ் நல்லா வெந்து பொழுன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி உதிரியாக வந்திருக்கு. நம்ம முதல்ல க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்தளவுக்கு உதிரியாக வர மாட்டேங்குது. கொஞ்சம் கொதிச்சோன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வேக விட்டு 2 விசில் தான் வச்சேன் நான். நல்லா பொழுன்னு வந்திருக்கு ரைஸ். சுவையான ஜீரா ரைஸ் நமக்கு ஈஸியாக வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஜீரா ரைஸ்க்கு நான் வந்து காம்பினேஷன் வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருக்கேன். இந்த ஜீரா ரைஸ்க்கு நம்ம காம்பினேஷன் வந்து ஆலு குருமா பண்ணலாம், காலிஃப்ளவர் குருமா பண்ணலாம், ஆலு ஜீரா குருமா பண்ணலாம், மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி பண்ணலாம். நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி வந்து என்னோட மீனாட்சி சேனல் இதில் இருக்குது. அதை நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.